அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி மற்றும் சுக்கிரனின் இணைவு காரணமாக நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும், இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது சுக்கிரன் 6ல் இருந்து எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்திற்குள் நுழைவதால் அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாற்றி கொடுக்கிறாருங்க. இது சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயம் வரவேற்கத்தக்க முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைந்துள்ளது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன. பொதுவாகவே சனி மற்றும் சுக்கிரனின் இணைவு அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இணைவாக பார்க்கப்படுகிறது. மேலும் குறிப்பாக இந்த வருடத்தின் இறுதியில் அடுத்த வருடத்தின் துவக்கத்திலே இருக்கக்கூடிய சில தினங்களில் சூரியன் மற்றும் புதன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த வேளையில் சனி மற்றும் சுக்கிரனின் இணைவு என்பது நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை இந்த வருடத்தின் இறுதி சில தினங்களும் அடுத்த வருடத்தின் முதல் சில தினங்களும் முழுமையாக மாற்றி கொடுக்க போகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதிலும் குறிப்பாக 30ஆம் தேதி அன்று புதன் மிகவும் வலுவாக பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடத்திற்குள் நுழைந்து அங்கு மிக வலுவாக சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார். இது பல தடைகளை தகர்த்தெறிந்து நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. பொதுவாகவே நல்ல மாற்றத்தை சூரியன் மற்றும் புதனின் இணைவு மிக வலுவாக அள்ளி கொடுக்கும். அது மட்டுமல்லாது டிசம்பர் 30ஆம் தேதி அன்று சந்திரனும் அங்கு வலுவாக சஞ்சரிக்க போகிறார். அமாவாசை நிகழ்வாகவும் அனுசரிக்கப்படுகிறது. அன்றைய தினத்தில் முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள். பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் அனைத்தும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் முற்றிலுமாக சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது கடந்த வருடத்தில் செய்த தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு அதை எப்படி சரி செய்வது என்பதை நுணுக்கமாக கையாளுவதற்கான யோகம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது தவறுகளை நீக்கி முழுமையாக முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக சிம்மராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்கின்றன. சுக்கிரன் ஏனென்றால் மிக வலுவாக 6ல் இருந்து சப்தமஸ்தானத்திற்குள் 1ஆம் தேதி முதல் நுழைகிறார். அங்கு ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியுடன் இணைகிறார். எனவே அமோகமாக நீங்கள் எந்த ஒரு காரியத்தை எதிர்பார்த்திருந்தாலும் அவை தடையில்லாமல் கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மற்ற கிரகநிலைகளின் அமைப்பையும் பார்க்கும் போது கர்மத்தில் குரு வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். இது நல்ல மாற்றத்திற்கு வழிவகை செய்கிறது. ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சனி. அஷ்டமத்தில் ராகு இருக்கிறார். கேது தனத்தில் இருக்கிறார். இந்த கிரக அமைப்பு சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட பெரிய அளவிலான சிக்கலை சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை. ஏனென்றால் வீரியம் இழந்த நிலையில்தான் ராகு கேது வலம் வருகின்றன. எனவே பெரிய அளவில் பாதிப்பை நிழல் கிரகங்களால் சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை. செவ்வாய் விரயத்தில் இருந்தாலும் வக்ரமும் நீச்சமும் பெற்று லாபஸ்தானத்தை நோக்கி நகர்கிறார். எனவே மிக சிறப்பான நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான சந்தர்ப்பமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இந்த தருணத்தில் இருக்க குடும்பம் சார்ந்த சூழ்நிலை, உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, விளையாட்டுத்துறை, கல்வி, விவசாயம் என அனைத்து பணிகளிலும் எப்பேற்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக வலுவாக குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் பல்வேறு வகையான தடை, தாமதம், சிக்கல் போன்ற அனைத்தையும் மிக வலுவாக பல கிரகநிலைகள் இந்த வேளையில் விலக்கி விடுகின்றன. குறிப்பாக சப்தமத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி மற்றும் சுக்கிரன் ஜென்மராசியை இணைந்து வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது பார்வை மிக அற்புதமான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே குடும்ப வருமானம் உயர்வதற்கான நல்ல அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறதுங்க. எதை செய்தாலும் நன்கு திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமையும் அன்பும் பரஸ்பர முன்னேற்றமும் நிறைவாக அமையக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைய போகிறது. நல்ல வரனை நிச்சயிப்பதற்கான யோகம் முதன்மையாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு
பல்வேறு வகையான நல்ல மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைவாக அமைய போகிறது. இல்லத்தில் சந்தித்து வரக்கூடிய பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் நீங்கள் நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலும் கனகச்சிதமாக நடைபெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் போன்றவை நீங்கக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றம் நிச்சயமாக இந்த வேளையில் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது முன்கோபத்தை தவிர்த்து முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நல்ல மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. பொறுமையுடன் மற்றும் நிதானத்துடன் செயல்படக்கூடிய உங்களுக்கு அனைத்திலும் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்பு நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கின்றன கிரகநிலைகள். தொழில்துறை, வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய கடுமையான நெருக்கடிகள் நிச்சயமாக விலகும். இந்த தருணத்தில் நீங்கள் நினைத்த காரியம், திட்டமிட்ட செயல் போன்றவற்றை நினைத்தபடியே செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமைய போகிறது. ஏற்றுமதி, இறக்குமதி துறை உள்ளிட்ட தொழில்துறையில் உற்பத்தி சார்ந்த பணிகளிலும் சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைவான வளர்ச்சி உண்டு. கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் ஏழிற்கு வரக்கூடிய இந்த வேலை என்பது எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் மற்ற துறைகளை காட்டிலும் கலைத்துறையில் மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெறக்கூடிய வகையில் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு. பல காரிய தடைகள் முற்றிலும் விலகி மற்ற துறைகளை காட்டிலும் கலைத்துறையில் மிக அசூர வளர்ச்சி சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய அதிருப்திகள், நெருக்கடிகள் முற்றிலுமாக விலகி நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. மாற்றுக் கட்சியினர் உங்கள் கட்சியில் இணைவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சூட்சமங்களை நன்கு உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு செயல்படுவதால் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிப்பதோடு கட்சியிலும் செல்வாக்கு நிறைவாக உயரும். மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. மாணவ மாணவியர் இந்த தருணத்தில் நீங்கள் மிக வலுவாக தனித்திறமையை வளர்த்து கொள்ளக்கூடிய வகையில் கலைத்துறை, விளையாட்டு சார்ந்த பணிகளில் தனியாக பல நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அமோகமாக அமையும். காரிய தடைகள் அனைத்தும் விலகி குறைவின்றி வசதிகளை மேம்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பு உண்டு. அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக சந்திக்கலாம். நவீன விவசாய உபகரணங்களை வாங்குவதற்கான யோகமும் வலுவாக கிடைக்கும். அரசாங்கத்தின் சலுகையும் உண்டு. கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் அமைய போகிறது சிம்மராசிக்காரர்களுக்கு. மேலும் சிம்மராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடை தாமதம் அனைத்தும் சிம்மராசிக்காரர்களுக்கு முற்றிலுமாக விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும், நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை சிம்மராசிக்காரர்களுக்கு.